ஹரிவோம் கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் மிகவும் முக்கியமான விஷயமான ஒன்றை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்துக்களான அனைவருமே விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும். இப்பொழுது எல்லோருமே விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் ஐயப்ப சுவாமியை பற்றி மிகவும் அவதூறான வார்த்தைகளை கொண்டு பாடல் பாடப்பட்டுள்ளது. அந்த பாடல் யூடியூப்லலாம் நிறைய வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது. அதை பற்றிய எதிர்ப்புகளும் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல அடியேன் கேட்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், கடவுள் இல்லை என்று நம்புபவர்கள் இறைவனை பற்றி பேசவே மாட்டார்கள். ஒரு மரம் நம்மிடம் பேசாது. மரத்தினிடம் சென்று நாம் எதையும் பேச மாட்டோம், யாரும் பேச மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் கடவுள் இல்லை என்றால் அமைதியாக இருந்து சென்று விடுவார்கள். கடவுள் இருக்கிறார் என்று நம்புவதனால்தான் அவரை பற்றி அவதூறான வார்த்தைகள் எழுந்து கொண்டிருக்கிறது. என்ன குறை வைத்தார் நம்முடைய இந்திய மக்களுக்கு இறைவன் என்ன குறை வைத்தார் என்பதை நாம் முதலில் பார்ப்போம். இப்பொழுது உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா குண்டுமலை பொழித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் உணவு, உடை, இருப்பிடம் இதை எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய உறவினர்களையும் இழந்து, நோய்வாய்க்கு உண்டான இந்த காயம் பட்டதுக்கு உண்டான மருந்துகள் எல்லாம் கூட கிடைக்காமல் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் இருக்கும் மக்கள் கூட இறைவனுடைய அந்தந்த அவர்களுக்கு உண்டான இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை? ஆனால் நம்முடைய பாரத நாட்டில் 133 கோடி மக்களுக்கு அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் பாரத நாடு முழுவதும் நதிகள் பாய்ந்து பாரத நாடு முழுவதுமே நல்ல விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விவசாயத்தில் நாம் உணவு உண்டது போக ஏற்றுமதி கூட பல டன் கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வளமை மிக்க பாரத நாட்டில் நம்மை இறைவன் படைத்ததற்கு இறைவனுக்கு நாம் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த நன்றியை மறந்து இப்படிப்பட்ட பாடல் வரிகளை பாடுவது எந்த விதத்தில் நியாயம்? அது மட்டுமல்லாமல் என்ன குறை உங்களுக்கு வச்சாரு கடவுள்? உங்களுக்கு கை இல்லையா, கால் இல்லையா, கண்கள் குருடாக உங்களை படைத்து விட்டார்களா? அல்லது ஏதாவது தீர்க்க முடியாத ஒரு பெரும் நோயால் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தாய் தந்தையர் உங்களோட கண் முன்னாலே ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்களா? அதுக்காக இந்த மாதிரி அவ்வளவு கேவலமான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் இறைவனை திட்டுகிறீர்களா? இல்லை உங்களுக்கு உடல் அழகுதான் இல்லையா? அழகை விட அது மிகவும் நல்ல இனிமையான குரல் வளம் இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் கொடுத்த இறைவனை குறித்து எவ்வளவு அவதூறான கேவலமான வார்த்தைகளை கொண்டு பேசுவதற்கு உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என்ற கேள்விதான் என்னுடைய மனதில் ஆதங்கமாக கொந்தளித்து கொண்டிருக்கிறது. முதல்ல நாம் ஐயப்ப பக்தர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ கோவில்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஐயப்பனுக்கு என்று பல ஆண்கள் வருடா வருடம் தொடர்ந்து ஐயப்பனுக்கு சென்று மாலை அணிந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஐயப்ப பக்தர்கள் எவ்வளவு அவங்க கிட்ட எத்தனை கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் எடுத்து ஓரம் தள்ளிவிட்டு அந்த எல்லாவற்றையும் அனுஷ்டிக்காமல் விரத முறையை ஒழுங்காக கடைபிடிக்கிறார்கள். முதலில் உடையில் எந்தவித அலங்காரம் கூடாது என்பதற்கான ஐயப்ப பக்தர்களுக்கு உரிய உடையை அணிந்து கொள்கிறார்கள். முகத்தில் சிகை அலங்காரம் கூடாது. அவங்க எத்தனை வெள்ள முடியோட தான் இருப்பாங்க. டை போட்டுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த முடி வெட்டிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விரத மகிமையை அவர்கள் அனுஷ்டித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் காலணியே அணிந்து கொள்ள மாட்டார்கள். உணவு எப்படி உண்ண வேண்டுமோ அதை பற்றிய அந்த ஒரு சாத்வீக உணவான இந்த காய்கறி வகைகளையே அவர்கள் உண்கிறார்கள். இப்படி மிகவும் விரதமானது மிகவும் பவித்திரமான முறையில் அனுஷ்டிக்கும் அந்த ஐயப்ப பக்தர்களாக இருப்பதால் தான் படுப்பதற்கு கூட அவர்கள் பஞ்சு மெத்தையில எல்லாம் படுக்க மாட்டாங்க இல்லை. அது ஐயப்ப பக்தர்கள் எல்லோருமே தெரிந்த விஷயம்தான். அவர்களுடன் இருக்கும் அவருடைய தாய் தந்தையர் மனைவியர் ஆகிய எல்லோருக்குமே இவையெல்லாம் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் அடியேன் அவர்களுடைய பெருமையை கூற வேண்டும் என்பதற்காகத்தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். தரையில பாய் போட்டு தான் படுப்பாங்க இல்லையா? அப்படி இந்த ஒரு பவித்திரமான முறையில் அவர்கள் விரதங்களை அனுஷ்டிப்பதால் தான் அவர்களை ஐயப்ப சாமிக்கு இணையாக அவர்களை மதித்து அவர்களை சாமி என்றுதான் அழைப்போம். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த
தெய்வம் யார் என்றால் ஐயப்ப சுவாமி. அப்படிப்பட்ட இந்த பக்தர்களுக்கு அவங்க வேண்டும் என்கின்ற எல்லாவற்றையும் வந்து பொருள், புகழ், செல்வம், வெற்றி, வாரிசு இப்படி எல்லாவற்றையுமே கொடுத்து அருளக்கூடிய கருணை மிக்க தெய்வம் நம்முடைய ஐயப்ப சாமி. சரி, அப்படி இந்த ஐயப்ப சாமியினுடைய பக்தர்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் எல்லோருமே கோயிலுக்கு போறாங்க, பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிற சொல்வதற்கு உரிய காரணம் என்று ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அல்லவா? நம்முடைய இந்து மதத்தை பொறுத்தவரை இந்து மதம் என்பது வந்து வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடைமுறையில் கடைபிடிப்பதுதான் நம்முடைய இந்துத்துவம். ஒரு ஆணிடம் உள்ள உடல் வலிமையானது ஒரு பெண்ணிடம் இருக்காது. பெண்ணின் உடலானது மிகவும் மென்மையானவளாகத்தான் அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள். இந்த இந்து மதம் என்று மட்டும் கிடையாது, வேறு எந்த மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் இறை வழிபாடு என்று சொல்லும் பொழுது இறை வழிபாட்டிற்கு அந்தந்த பதவிகளில் ஆண்கள் தான் முக்கியத்துவம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதே தவிர பெண்களுக்கு எந்த மதத்திலுமே வந்து அந்த முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை. முன்னுரிமை என்பதை விட அந்த பெண்களுக்கு உரிய பாதுகாப்பிற்கு கருதித்தான் இந்த முன்னுரிமையானது வழங்கப்படாமல் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்து மதம் மட்டுமல்லாமல் எல்லா மதத்திலும் இதைத்தான் வந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் பெண்ணின் உடலானது மிகவும் மென்மையானது, ஆனால் மனம் வந்து மிகவும் வலிமை மிக்கது என்பதை ஒவ்வொரு பெண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, ஏங்க அதனால் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து கோவில் கருவறையில் உள்ள அந்த நேரலை சக்தியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த வலிமையானது ஒரு பெண்ணின் உடலுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஆகவேதான் அவர்கள் சற்று தூரமாக வைத்து பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு தவறான புரிதலை பெண்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான், பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அடியனுடைய வாதம். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? உடனே வந்து பெண்ணையும் வலிமை மிக்கவளாக உடல் வலிமை மிக்கவளாகவே ஆண்டவன் படைத்திருக்கலாம் அல்லவா என்ற கேள்வி கூட எழும். அப்படிப்பட்ட பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அடியேன் கூறிக்கொள்வது என்ன என்றால், ஒரு பெண் தான் உடல் கிழிந்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அருளி செய்தவர் இறைவன். அப்படி அந்த உடல் கிழிவதற்காக உரிய மென்மையான உடலுடன் படைக்கப்பட்டவள் தான் பெண். ஆகவே அந்த பெண்ணின் பாதுகாப்பை கருதிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடைமுறையாக எல்லா மதங்களிலும் நடைபெற்று கொண்டு வருகிறது என்பதை எல்லோரும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. முதலில் ஒரு பெண் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணை தான் கிரக லக்ஷ்மி என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு ஆணை பார்த்து கிரக புருஷன் என்றோ நாராயண கடாட்சமாக இருக்கிறார் என்றோ விஷ்ணு கடாட்சமாக இருக்கிறார் என்றோ கூற மாட்டார்கள். ஆனால் ஒரு பெண்ணை பார்த்துதான் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறார் என்று கூறுவார்கள். ஒரு பெண்ணை தான் தெய்வமாகவே வணங்குகிறது நம்முடைய இந்து மதம். ஒரு பெண்ணை தான் தெய்வத்துக்கு இணையாக வைத்து போற்றுகிறது நம்முடைய இந்து மதம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. அப்படிப்பட்ட பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நெற்றி நிறைய குங்குமம், கைகளில் வளையல். இந்த திருமணமான இந்து பெண்களாக இருந்தால் நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரியும்படியாக நல்லா பொட்டு வச்சுக்கணும், குங்குமம் வச்சுக்கணும். நல்லா முடிந்த அளவுக்கு பூ, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தலையில பூ வச்சுக்கோங்க. கால்களில் கொலுசு, மெட்டி இவற்றை எல்லாம் அணிந்து கொண்டு நாம் நம்முடைய இந்துத்துவத்திற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்த்து மற்ற மதத்தினர் எல்லோருமே நம்மை பார்த்து கையெடுத்து வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முறையில் நாம் முதலில் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முறையில் வந்து நம்முடைய இந்துத்துவத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் ஒவ்வொரு பெண்களும் சரி உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணிற்கு நம்முடைய இந்து மதத்தில் கொடுக்கக்கூடிய இந்த உடை அலங்காரத்தில் உள்ள சுதந்திரம் மற்ற எந்த மதத்திலும் கொடுக்கப்படவில்லை என்பதை ஒவ்வொரு பெண்களும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெண்ணிற்கு எப்படி எந்த ஒரு கலர்ல வேணுமானாலும், உங்களுக்கு எப்படி வேணுமானாலும் உங்களால் வந்து ஆடைகளை, சேலைகளை வந்து உங்களால் அணிந்து கொள்ள முடியும். நல்ல பூ வச்சுக்கலாம், நல்ல நகைகளை உடல் முழுவதும் நகைகள் அணிந்து கொள்ளலாம். பெண்கள் பிடிச்ச சேலை கட்டிக்கலாம், பிடிச்சபடி வந்து
முகத்தில் வந்து அழகாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பொட்டு வச்சுக்கலாம், லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், பூ வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து உங்களுடைய இந்த முடி அலங்காரத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி வந்து உடலில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து உங்களுக்கு நகைகள் அணிந்து கொள்ளலாம். இப்படி வந்து எல்லா பெண்களும் எல்லா இந்து மதத்தை சார்ந்த எல்லா பெண்களும் இப்படியெல்லாம் ஆடை அலங்காரம் செய்வதற்கு உரிய சுதந்திரமானது ஒரு பெண்ணிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை வந்து மற்றவர்களுக்கு இல்லை என்பதை வந்து ஒவ்வொரு பெண்ணும் இந்து மதத்தை சார்ந்த ஒவ்வொரு பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்து மதத்தை சேர்ந்த ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவியிடம் எப்படி பழக வேண்டும், தன்னுடைய தாய் தந்தையரிடமும் தன்னுடைய சகோதரியிடம் ஏன் தன்னுடைய தோழியிடமும் எப்படி பழக வேண்டும் என்பதை வந்து வாழ்வியலாக கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பகவான் கிருஷ்ணருக்கு வந்து திரௌபதி சகோதரியாக பார்க்கவில்லைங்க, அவர் வந்து தோழியாகத்தான் பார்க்கிறார். ஆகவே வந்து கிருஷ்ணர் வந்து திரௌபதியை சகியை என்று அழைக்கிறார். ஒரு தோழியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய மகாபாரதம். அதையும் வந்து அதிலும் வந்து பரிபூர்ணமாக சுதந்திரமானது நம்முடைய இந்து மதத்தை தவிர வேறு எங்கேயுமே கொடுக்கப்படவில்லை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. ஐயப்ப சாமிக்கு எத்தனையோ கோயில்கள் இருக்கு இல்லையா? அந்த எல்லா கோயில்களுக்கும் உள்ளே சென்று ஐயப்ப சுவாமியை வழிபடக்கூடிய உரிமை வந்து பெண்களுக்கு இருக்கிறது. ஆனால் சபரிமலைக்கு மட்டுமே செல்வதற்கு உண்டான அனுமதியானது பெண்களுக்கு கிடையாது என்றால் அதற்கு உண்டான காரணத்தை நாம் முதலில் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இந்து மதத்தில் கூறும் ஒவ்வொரு விஷயம் அறிவியல் ரகசியங்களை அடங்கியுள்ளது என்பதை ஒவ்வொருவரும் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து ஐயப்ப சுவாமி வந்து நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்கின்ற ஒரு விரதத்தை கடைபிடித்து அவர் அந்த ஒரு விரதத்தை மேற்கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார் சகோதரிகளே. தவம் என்பது சாதாரணமான விஷயமே கிடையாது சகோதரிகளே. தவம் என்று ஒரு இறைவனே தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தை சுற்றிலும் வந்து நேரலை கதிர்கள் மிகவும் அளவுக்கு அதிகமாக வந்து சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு வந்து மென்மையான உடல் படைத்த பெண்கள் அங்கு செல்லும் பொழுது அவர்களுடைய உடலில் உபாதை ஏற்படும். முதல்ல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், குழந்தைகள் பிறக்காது. இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து எல்லாம் வந்து ஐயப்ப சுவாமி பெண்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதே தவிர வேறு விதமான உங்களுடைய சுதந்திரம் எந்த விதத்திலும் பறிக்கப்படவில்லை என்பதை ஒவ்வொரு பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு ஆண்களும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு கொடுக்கும் மரியாதையை பார்த்து அவர்கள் நம்மை பார்த்து வணங்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அவர்கள் அவதூறான வார்த்தைகளை பேசுவதற்கே கேவலமாக நினைக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை பேசியதற்காக உண்மையில் அவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்யும் வரை தூங்கியது போதும் சகோதரிகளை, எழுந்திருங்கள். நீங்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமானது வந்துவிட்டது. மௌனம் காத்தது போதும், விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு முழுவதுமே அந்த பாடலில் கூறப்பட்ட அவதூறான வார்த்தைகளை பற்றி அடியேன் எதுவுமே பேசவும் விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த வார்த்தைகளை அடியேன் வாயினால் கூறி மீண்டும் நானும் அந்த தவறினை செய்ய விரும்பவில்லை என்பதை அடியேன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இனிமேல் வந்து என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்யும் பொறுப்பானது ஒவ்வொருடைய இந்து மதத்திற்கும் ஒவ்வொருடைய இந்து மக்களுக்கும் இந்துவாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடுவீர்கள் என்று நம்புகிறேன் சகோதர சகோதரிகளே. நன்றி.